அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்கள் குழந்தைய எந்த ஸ்கூலில் சேர்த்தணும்னு ஆசைப்படுவீங்க? ப்ரைவேட் ஸ்கூலா, கவர்மெண்ட் ஸ்கூலா? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி நம்ம ஏன் யோசிக்கிறது இல்லை? கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி நம்ம யோசிக்கிறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது? இந்த நிலைமை இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ப்ரைவேட் ஸ்கூல் அப்படி என்னதான் கொடுக்குறாங்க நமக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி நமக்கு என்னதான் பண்ணல அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 60 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கவர்மெண்ட்டு 40,000+ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் ப்ரைவேட்டு 15,000+ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த 40,000+ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் 35 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 15,000+ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் மீதி இருக்கக்கூடிய 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ நம்ம மொத்த ஸ்டேட்டில் பாதிக்கும் மேற்பட்ட ஓவர் தென் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. எதனால்? அவங்க விருப்பப்பட்டு படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களோட ஏழ்மையின் காரணமாக, வறுமையின் காரணமாக, ப்ரைவேட் ஸ்கூலில் அஃபோர்ட் பண்ண முடியாத காரணத்தினால தான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க முடியாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃப்யூச்சர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம நிச்சயமாக கவலைப்பட வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். ஆஸ் அ சிட்டிசனாகவும் சரி, ஆஸ் அ சொசைட்டியாகவும் சரி, ஆஸ் அ கவர்மெண்ட்டாகவும் சரி. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இவ்வளோ இன்எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரைமரியான ரீசன் அன்அக்கௌண்டபிலிட்டி. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு. இந்த தப்பு நடந்தால் இந்த தவறுக்கான பொறுப்பு இவர் அப்படின்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் என்னென்னலாம் மெரிட்ஸ், என்னென்னலாம் பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், ஃப்ரீ எஜுகேஷன் டில் 1 to 12th, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ரெண்டாவது, மீல்ஸு, மிட் டே மீலு, மார்னிங் மீலு, இது எல்லாமே கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி நல்ல நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கக்கூடிய ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படிங்கிறது வேற கேள்வி. பட் ஆன் பேப்பர் ஸ்கீமாக இது ஒர்க் அவுட் ஆகுது. மூணாவது, ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ், ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே. நாலாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஈக்குவாலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் அகாடமிக்ஸ், கரிக்குலமில் ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க, சமச்சீர் கல்வி அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில். நாலாவது, பிசி, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓசி கேட்டகரிக்கான கரெக்டான ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணப்படுது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இந்த ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுவது இல்லை. எல்லா ஓவரால் சொசைட்டியில் எல்லாருமே ஈக்குவலாக க்ரோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுது. பட் இதெல்லாம் நமக்கு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் டிமெரிட்ஸ் எங்கெங்கே இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் டீச்சர் வேக்கன்சி. ஒரு ஸ்கூல் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் அந்த ஸ்கூலுக்குள்ளே பார்த்தா ஒரு 20 டீச்சர் தான் இருப்பாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு 30,000+, 30,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் வேக்கன்சியாக இருக்குது. ஸோ ஏன் வேக்கன்சியாக இருக்குது? அதுக்கேற்ற குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. 2024லேருந்து இன்னைக்கு வரைக்கும் புது டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணவே கிடையாது. ஸோ 2024, 25, 26 இந்த 3 வருஷமாக டீச்சர்ஸ் ரிட்டையர் ஆகியிருப்பாங்க இல்லையா, அந்த ரிட்டையர் ஆன வேக்கன்சிஸ், ரிட்டையர் ஆன பிளேஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் வேக்கன்சியாக தான் இருக்குது. விச் மீன்ஸ் 10 டீச்சர் 15 டீச்சரோட வேலையை பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரே டீச்சர் 9th, 10th, 11th, 12th எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் டீச் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. 12th ஃபிசிக்ஸ் டீச் பண்ணுற டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுற டீச்சர், அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க தான் 9th, 8th பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3ஐயும் இன்க்ளூட் பண்ணக்கூடிய சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை எடுக்கிறாங்க. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆப்சன்டீஸ்னால் அவங்க பொறுப்பின்மையினால் ஆப்சண்ட் ஆகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலை கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட தான் கொடுக்கப்படுது. இப்போது ரீசெண்டாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் பண்ணாங்க இல்லையா, எலெக்ஷன் கமிஷன், அது உட்பட எல்லா சென்சஸ், இப்போது மக்கள் தொகை சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, அல்லது அந்த மகளிர் உதவித்தொகை கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியான நபர்கள் அப்படின்றதுக்கு சென்சஸ் எடுத்தாலும் சரி, இது போன்ற எந்த விதமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் முதல்ல கவர்மெண்ட் கண்ணில் படுறது, கவர்மெண்ட் கையில் மாற்றுறது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். அதனால் அவங்களால அகாடமிக்ஸில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகுது. அண்ட் டீச்சர்ஸ் ஆப்சன்டீஸ் அப்படிங்கிற காரணத்தினால பசங்களோட அகாடமிக்கல் எஃபிஷியன்சியும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்தது, இங்கிலீஷ் மீடியம் கேப். பல
பேரண்ட்ஸு ப்ரைவேட் ஸ்கூலை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான மெயின் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் என்னன்னு கேட்டால், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் என் பையன் இங்கிலீஷ் பேசுவான், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுவோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸே பெருசாக இங்கிலீஷ் தெரியாமல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஆக்சுவலாக அது உண்மையும் கூட. ஏன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஆஸ் அ டீச்சராக நான் சொல்கிறேன், ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்கிட்ட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறதை விடவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்கிட்ட அதே கிரேடு படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்கிட்ட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஈவன் தோ அவங்களுக்கு நான் என்ன இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படிங்கிறது புரியறதுக்கே கூட கொஞ்சம் டைம் எடுக்குது. வேறாஸ் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நான் பேசுகிறதுக்கு திரும்ப இங்கிலீஷில் ரிப்ளை பண்ண முடியலைனாலும் கூட அட்லீஸ்ட் வாட் ஐ எம் சேயிங் அப்படிங்கிறத அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இது நிஜமாலுமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய பிரச்சனை. எந்த ஒரு பேரண்ட்டும் சரி, தான் குழந்தை ஒரு பாதுகாப்பற்ற பில்டிங்கில் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராப்பரான டாய்லெட், ப்ராப்பரான பில்டிங்ஸ், ப்ராப்பரான கிளாஸ் ரூம்ஸ், ப்ராப்பரான போர்ட்ஸு, ப்ராப்பரான மற்ற சின்ன சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராப்பரான காம்பவுண்ட் வால்ஸு, இது எல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி பல சமூக விரோதிகளான கூடாரமாகவே இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி பாருங்கள், பல கவர்மெண்ட் ஸ்கூலில் இத்தனை 2 மாதமாக லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா, ஆப்வியஸாக டீச்சர்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. சில இடங்களில் போகாத வராத இடங்கள் இருக்கும். அந்த இடங்களில் நிச்சயமாக உங்களால் மது பாட்டில்களை பார்க்க முடியும். ஏன்னா பல சமூக விரோதிகளினுடைய கூடாரமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. அது அந்த நிலைமைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அந்த நிலைமையில தான் இருக்குது. பார்த்தாலே அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விதமாக ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனாக தெரியறது இல்லை மக்கள் மத்தியில். அடுத்தது கடைசியாக சோஷியல் ஸ்டிக்மா. என்னென்னா, என்ன உன் பையனை போய் கவர்மெண்ட் ஸ்கூல்லையா சேர்த்திருக்க அப்படின்னு சொசைட்டி பேசும். ஸோ வாயை கட்டி வைத்த கட்டியாச்சு என் பையன் என் பொண்ணை நான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தணும், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நிறைய. ஈவன் என் பேரண்ட்ஸும் கூட அப்படி தான், என்ன ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையாக இருந்தாலும். ஆனால் அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்க படிக்க வச்சது எனக்கு இன்றைக்கி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு. நான் நிஜமாகவே சொல்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த நிலைமைக்கு உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருப்பேனா, இவ்வளோ இங்கிலீஷ் பேசுவேனா, இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இவ்வளோ ஃபேக்சுவலாக இவ்வளோ டேட்டாவெல்லாம் உங்கள் முன்னாடி நான் பேசுவேனா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இவ்வளோ பிரச்சனை இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு ஃபண்டிங் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் தான், பட் ஃபண்டிங் இல்லாதது காரணம் இல்லை. ஏன்? ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சரை விட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்னுடைய சேலரி 5 to 6 மடங்கு அதிகம். ஸோ காசு கவர்மெண்ட்டு ஃபண்டிங்கை நிச்சயமாக அலோகேட் பண்ணுறாங்க. பட் அந்த ஃபண்டிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன அசஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மோரார்லெஸ் ஒரு நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபண்டிங் டீச்சர்ஸ்னுடைய வெல்ஃபேருக்கும் டீச்சர்ஸ்னுடைய சேலரிக்கும் போயிடுது. பிகாஸ் டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டு நிச்சயமாக கொலாப்ஸ் ஆகும். பிகாஸ் அவங்கள பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்கீம்ஸும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டீச்சர்ஸுக்கு ஒரு குறை அப்படின்னு அவங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஸ்டேட்டும் ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் கொலாப்ஸ் ஆகும். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய வெல்ஃபேரும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விடவும் டீச்சர்ஸ்னுடைய சேலரியில் டீச்சர்ஸ்னுடைய வெல்ஃபேரில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளோ நேரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பற்றி பார்த்தோமா, இந்த பக்கம் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா, குவாலிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏசி கிளாஸ் ரூம்ஸ், குவாலிட்டியான பஸ் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு குட் திங். இங்கிலீஷ் மீடியம் ஃப்ளூயன்சி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ண விடவும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தான் நிறைய இருக்குது அந்த ஆவரேஜ் பண்ணி பார்க்குறப்போ. அப்படிங்கிறது நிஜமாலுமே உங்களுக்கும் சரி எனக்கும் சரி வெளிப்படையாகவே தெரிஞ்ச ஒரு உண்மை. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ரேதர் தென் பசங்களை ஹோலிஸ்டிக்காக டெவலப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறத விடவும் போர்டு ரிசல்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி பசங்களை ஒரு நல்ல மார்க் எடுக்க வைப்பாங்க. ரிமெம்பர், நல்ல மார்க் எடுக்க வைப்பாங்க, நல்ல எஜுகேஷன் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஓவரால் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது.
அவங்கள வந்து ஒரு புக் வார்மாக புத்தக புழுவாக வச்சுக்கிறதுக்கு தான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணி தான் அவங்களால போர்டு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் புதுசாக ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சர் அப்ரோச் பண்ணி பேசுறது அப்படிங்கிற அந்த வே ஆஃப் அப்ரோச்சிங்கே வேற மாதிரி இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து நேரடியாக போய் என்னன்னா என்ன, வாட்ஸ் த திங் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டாக பேசிடுவார். பட் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு நேரடியாக போய் பேசுகிறதுக்கு நிச்சயமாக தயக்கப்படுவார். அவருக்கு எப்படி பேசணும், என்ன பேசணுங்கிறதே தெரியாது. ஸோ சொசைட்டியில் எப்படி மிங்கிள் ஆகிறது, எப்படி இந்த சொசைட்டியோடு நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறது குறித்தின புரிதல் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் அவங்க மார்க்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி அதை நல்லபடியாக அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸை என்கேஜ் பண்ணுறது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒரு பேரண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்த்தி விட்டால் அவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட்னுடைய பேரண்ட்டாக அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்னுடைய கிளாஸ் டீச்சருக்கே தெரியாது. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீக்வெண்ட்டாக பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட் பற்றின ரிப்போர்ட் பேரண்ட்ஸுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு என்கேஜ்மெண்ட் பேரண்ட்ஸுக்கு தான் பையன் தான் பொண்ணு எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்ற ஒரு கண்டினியூஸ் கம்யூனிகேஷனும் ஒரு கண்டினியூஸ் கான்ஃபிடென்ஸும் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் என்கேஜ்மெண்ட்டுங்கிறது கொடுக்குது. இதெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ். பட் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் காசு. பயங்கரமான ஃபீஸ். இந்த வருஷம் ஒரு ஃபீஸ், அடுத்த வருஷம் ஒரு ஃபீஸ். யாரையும் அவங்க கேட்க தேவையில்லை, ஈஸியாக ஃபீஸ் எஸ்கலேட் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், கவர்மெண்ட் ரூலான 25% RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி 25% அவங்க ஒதுக்கணும். 25% சீட்ஸை ஃப்ரீயாக ஒதுக்கணும். பட் பல ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. கேபிட்டேஷன் ஃபீ, அதாவது பல ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் சரி ப்ரைவேட் காலேஜஸ்லையும் சரி பணத்தை அக்கௌண்ட்டில் ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு டினை பண்ணுவாங்க. பணத்தை கையில் கேஷாக தான் வாங்குவாங்க. விச் மீன்ஸ் பிளாக் மணி அங்கே ஜெனரேட் ஆகுது. விச் இஸ் நாட் குட் ஃபார் அ பேரண்ட்டுக்கும் நல்லதில்லை. அது ஓவராலாக அந்த ஸ்டேட்டினுடைய எக்கனாமிக்கும் அது நல்லதில்லை. அடுத்த விஷயம், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ரொம்ப போர்ட் ஃபோக்கஸ்டாக, CBSE போர்டு எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றின ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட, ஒரு சின்ன ஒரு கேர் கூட அவங்க பண்ணுறது இல்லை. இது நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். தொடர்ந்து கண்டினியூஸாக கொஷின் பேப்பர்ஸ், கண்டினியூஸாக ரிவிஷன்ஸ், கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் அப்படின்னு புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர அந்த ஸ்டூடெண்ட்னுடைய பொட்டன்ஷியல் என்ன, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு பொட்டன்ஷியல் புஷ் பண்ண முடியும், இதுக்கு மேலே புஷ் பண்ணால் அவங்களோட நிலைமை என்ன ஆவாங்க, பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, இன்றைக்கி இந்த ஜென்சியோட சைக்காலஜி எப்படி இருக்குது, அது குறித்த எந்த விதமான புரிதலும் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இல்லை. புரிதல் இல்லைங்கிறத விட அப்படிப்பட்ட புரிதல் இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு விஷயம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு, இப்போ 10,000 கோடி அப்படிங்கிறது கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுது அப்படின்னா அந்த 10,000 கோடி கல்வித்துறைக்காகத்தான் செலவு பண்ணப்படுது அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஷுட் என்ஷூர். அதுக்குன்னு தனியாக ஒரு கமிட்டியோ ஏதோ ஒன்று பண்ணி கவர்மெண்ட் ஷுட் என்ஷூர் தட் அலோகேட் பண்ண ஃபண்டு அதுக்காக தான் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத. ஏன்னா பல டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த ஃபண்டெல்லாம் செலவு பண்ணல அப்படின்னா அந்த ஃபண்டை எடுத்து வேறு ஏதோ ஒரு ஸ்கீம், இந்த மகளிர் உதவித்தொகை அந்த மாதிரியான ஸ்கீமுக்கு போடுறாங்க. அந்த மாதிரி கல்வித்துறையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கை வைக்கக்கூடாது. ஸோ தட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரெண்டாவது, ப்ரைவேட் ஸ்கூலோடைய ஃபீ ரெகுலேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்ட்ராங்கான லா கொண்டு வரணும். ஆல்ரெடி லா இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணும் கவர்மெண்ட். ஒரு சிட்டிசனாக நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலினுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த சொசைட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸை என்கேஜ் பண்ணணும். பேரண்ட்ஸ் போய் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் கலந்துக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸை என்கேஜ் பண்ணணும். எனக்கு புரியுது, பலர் கூலி வேலை செய்கிறவங்களாம் இருப்பீங்க. ஸோ உங்களால் ஒரு நாள் சம்பளத்தை கட் பண்ணிவிட்டு போய் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணுற அளவுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கலாம். பட் அந்த ஒரு நாளுக்கு சம்பளம் 500-1000 ரூபாயும் விடவும் உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சருங்கிறது நிச்சயமாக ஒர்த்து தான். ஓகேயா? அடுத்து ரெண்டாவது விஷயம், படித்தவங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை யூஸ் பண்ணி அந்த அலோகேட் பண்ண ஃபண்டு பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணப்படுதா, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத தொடர்ந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் அது சரியாக யூஸ் பண்ணப்படும். மூணாவது, இந்த கிராம பஞ்சாயத்து மீட்டிங்ஸு, சபா மீட்டிங்ஸு இதிலெல்லாம்
தான் ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் ஸ்கூலினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸை ரைஸ் பண்ணணும். அடுத்த மீட்டிங்கில் அந்த ரைஸ் பண்ண இஷ்யூவுக்கு என்ன ரெமெடி பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான ஸ்டெப்ஸு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அடுத்து சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பல இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எஜுகேஷன் அஃபீஷியல்ஸையும் லோக்கல் பொலிட்டிக்கல் அஃபீஷியல்ஸையும் அவங்கள வந்து அக்கௌண்டபிள் ஆக்கிக்கிட்டே இருக்கணும். அவங்க எந்த பிரச்சனை, எந்த பணம், ₹1 எதுக்கு செலவாகுது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அவங்க தான் அக்கௌண்டபிள் இல்லையா, அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா. ஸோ அவங்கள தொடர்ந்து அக்கௌண்டபிள் ஆக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற அந்த பார்ட்டி தொடர்ந்து எஜுகேஷன் மினிஸ்டரை டேக் பண்ணி ட்விட்டரில் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் தே ஆர் மேக்கிங் எஜுகேஷன் மினிஸ்டர் அக்கௌண்டபிள் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி எல்லாருமே தொடர்ந்து எல்லா சிட்டிசனும் எல்லா இளைஞர்களும் சோஷியல் மீடியாவில் கேள்வி கேட்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸை ப்ளேம் பண்ணுறதை நிறுத்தணும். எஸ், ஐ நோ கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை இல்ட்ரீட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஸ்டில் இந்த புரோக்கன் சிஸ்டமில், இந்த ஒரு இடிஞ்ச கட்டடத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு பல ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையிலையும் அனுப்பிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி தான் ஸ்டூடெண்ட்ஸை மேலே கொண்டு வந்து தான் கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய பல கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்றைக்குமே இருக்காங்க. அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுக்கான ஒரு வெல்ஃபேருக்காக நம்ம குரல் கொடுக்கணும். கடைசியாக ப்ராப்ளமுங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை, சிஸ்டமில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பணக்கார வீட்டு பசங்க, ஒரு வெல் ஃபண்டடாக இருக்கக்கூடிய பசங்க ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க. பட் இல்லாத பசங்க, இல்லாத குழந்தைங்க, கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலேருந்து வரவங்க, அவங்க அண்டர் ஃபண்டட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கு கவர்மெண்ட்டு தான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு அண்டர் ஃபண்டட் இல்லை அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணி தேவையான ஃபண்டை ஒதுக்கி அவங்களோட ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் குறித்த வேறு ஒரு பார்வை கிடச்சிருக்கும், வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோவை பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ தட் அல்காரிதம் இதை மற்ற பேரண்ட்ஸுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புஷ் பண்ணும். உங்களுக்கு தெரியும், நான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக என்னோடய யூபிஐ ஐடியை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை அந்த யூபிஐ ஐடி மூலமாக நீங்கள் பண்ணலாம். நன்றி.